ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நீலக்கொடி சான்றிதழ் தொடர்பான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, டென்மார்க்கை தலைமையிடமாக கொண்ட சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை, அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சர்வதேச அங்கீகாரம். புதுசாக யாராவது பார்க்குறவங்க இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் எங்களால் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஒரு கடற்கரைக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நீலக்கொடி சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கடற்கரை எடுத்துக்கிட்டோன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை வந்து திறம்பட செயல்படணும். சரிங்களா? நீரோட தரம் நல்லா இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், சுற்றுலா வசதிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும், படகு சுற்றுலா இந்த மாதிரி இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ராப்பராக இருக்கணும். அடுத்தது அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்க்க போகிறோம். அது எதை குறிக்குது அப்படின்னா, அது வந்து சர்வதேச அளவில் இந்த பீச் வந்து அழகாகவும் தூய்மையாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்ததாகவும் ஒரு சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எந்த பீச்சுக்கு கிடச்சிதுன்னா, நமக்கு சென்னைக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய கோவளம் பீச்சுக்கு தான் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? 2021 அந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கும். அடுத்ததாக எந்த பகுதிக்கு கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில்னா, மெரினா பீச்சுக்கு இப்போ 2025 வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கும். ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் இந்தியாவில் வேறு எந்தெந்த இடத்துலலாம் கிடச்சிருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் கோவளம் பீச்லேயும் மெரினா பீச்லேயும் கிடச்சிருச்சுன்னு பார்த்தாச்சு. அடுத்து ஒடிசாவில் கோல்டன் பீச்லேயும் சந்திரபாகா கடற்கரைங்கிற பிளேஸ்லையும் கிடச்சிருக்கு. குஜராத்தில் சிவராஜ்பூர் கடற்கரை அப்படிங்கிற பிளேஸில். கேரளாவில் வந்து 2 இடத்துல கிடச்சிருக்கு. காப்பாடு கடற்கரை, சால் கடற்கரை. சரிங்களா? அதுக்கடுத்து தான் புதுச்சேரியில் ஈடன் கடற்கரை அப்படிங்கிற இடத்துலையும், அந்தமான் நிக்கோபார் தீவில் ராதாநகர் கடற்கரைங்கிற பிளேஸ்லையும் கிடச்சிருக்கு.